அரசியல் நகர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் இந்திய தேசிய லீக் கட்சி தலைவர் ஐயா தடா ரஹீம் அவர்கள் தான். வணக்கம், நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க விஜய் அவர்களை எவ்வளவோ நீங்க அவருக்கு எதிராக கருத்துக்கள் சொல்லியிருக்கீங்க. படத்துல எல்லாம் அவர் முஸ்லீம் எதிராக பேசலாம்னு சொல்றாரு, வீடியே முற்றுகையிட போற அளவுக்கு போயிருக்கீங்க. ஆனா சிறுபான்மையினருக்கு தீங்கு விளைவிக்கும் FCRA சட்டத்துக்கு எதிராக ஒரு மசோதா தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க சட்டமன்றத்துல. இது எப்படி பாக்குறீங்க? இல்லை, அது கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவான சிறுபான்மையினருக்குன்னு சொல்லக்கூடாது. கிறிஸ்தவர்களுக்கு தான் அந்த FCRAன்றது. அது FCRAன்னா ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். அந்த FCRAனா அது என்னன்னு சொல்லிட்டு மக்களுக்கு என்ன நிறைய பேர் சரியா தெரியல. அது என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெளிவா ஷார்ட்டா சொல்ல முடியும்? அதான் சொல்றேன், ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட்ன்றது புது சட்டத்தை இந்தியாவில் இப்போ அமல்படுத்தி இருக்காங்க, அமல்படுத்த போறாங்க. அதுக்கு தான் சட்டமன்றத்தில் எதிர்த்து தீர்மானம் இதனால கிறிஸ்தவர்களுக்கு என்ன மாதிரி ஆபத்து ஏற்படும்? ஏன்னு சொன்னா, இது கிறிஸ்தவர்களுக்கு என்னன்னு சொன்னா, நிறைய அவங்களுக்கு ஃபண்டு வருது வெளியில். இப்போ முஸ்லீம்களுக்கு ஃபண்டு வர்றதை எப்போ நிப்பாட்டான். பாஜக ஆட்சிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, மும்பை குண்டுவெடிப்புக்கு முன்னாடியே ஃபுல்லா இஸ்லாமியர்களுக்கு வரக்கூடிய ஃபண்டை கண்காணிச்சு அதை நிப்பாட்டான். இப்போ சரளமா வருது ரெண்டே பேருக்கு தான். ஒன்று அரசு கிறிஸ்தவ மிஷினரிகளுக்கு வருது, அடுத்தது பார்த்தீங்கன்னா RSSக்கு வருது இந்த ஃபண்டு. இப்போ இவங்க ஃபாரின் இந்த சட்டம் ஏற்றதுனால இது கிறிஸ்தவர்களை மட்டும் கண்காணிப்பாங்களா, இல்லை RSSக்கு வரக்கூடிய ஃபண்டு? ஏன்னா RSS வலதுசாரி இந்துத்துவ அமைப்புகளுக்கு கூட அமெரிக்கா உட்பட வெளிநாடுகளிலிருந்து எக்கச்சக்கமான ஃபண்டு வருது. இப்போ அதையும் உள்துறை அமைச்சகம் கண்காணிக்குமான்றது தான் கொஸ்டின் மார்க்கு. அதனால நீங்க விஜய் இந்த சட்டம் கொண்டு வந்திருக்காரு, இந்த சட்டத்துக்கு சட்டமன்றத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அது முஸ்லீம்களுக்காக என்ன, எந்த முஸ்லீமுக்கும் அந்த மாதிரி ஃபண்டு வரது இல்லை. இப்போ சமீப பொதுவா சொல்றோம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சட்டம் இந்த கிறிஸ்துவர் முஸ்லீம் பிரிச்சு சொல்லல, சிறுபான்மையினர் தான். அதுதான் சொல்றேன், முட்டாள்தனமான ஒரு இது. அது நானும் அடிச்சு சொல்றேன், இது முஸ்லீம்களுக்கு இதுல எந்த ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. இதுல நன்மையும் இல்லை தீமையும் இல்லைன்னு சொல்லலாம். இவங்க சட்டமன்றத்துல நிறைவேற்றக்கூடிய தீர்மானத்தை அடிப்படையில பாத்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கு எந்த ஒரு நன்மை இல்லை தீமை இல்லை. ஏன்னா எந்த முஸ்லீம்களுக்கும் அப்படி ஃபண்டு வர்றது இல்லை. புரியுதுங்களா? இப்போ எனக்கு தெரிஞ்ச நபர் சவுதியில, துபாயில, இல்லை அமெரிக்கா இங்கே வேலை செய்யறான். அவன் ஏதோ ஒரு 5000 10,000 இப்படி அனுப்புறான், அது எல்லாமே தெரியும். பட் மில்லியன் ட்ரில்லியன் கணக்கில் அனுப்புறது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிறிஸ்டின் மிஷினரி அனுப்புறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா RSS வலதுசாரி அமைப்புகளுக்கு அது போல அனுப்புறாங்க. அப்போ அதை கண்காணிக்கிறதுக்கு தான் மத்திய அரசு இப்படி ஃபாரின் ரெகுலேஷன் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நிதிகள், NGOக்கள்லாம் இருக்குங்களா, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபண்டு நிறைய வருது. அது இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல போராட்டங்களுக்கு அதெல்லாம் தூண்டுறதுக்காக பயன்படுத்தப்படுது. அப்புறம் சட்டவிரோதமாக தேச விரோதமான செயல்களுக்கெல்லாம் அது பயன்படுத்தப்பட்ட அந்த பணம் அப்படின்றதுக்காக தான் இப்போ அந்த ஆக்ட் கொண்டு அதை கண்காணிக்கணும். அந்த ஃபண்டை கண்காணிச்சாவே இப்போ சமீபத்தில் டெல்லியில் நடந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராட்டத்துக்கு பிறகுதான் இப்போ இந்த விஷயத்துலலாம் தீவிரமாக இருக்காங்க. அதனால இது சிறுபான்மைக்கு ஆதரவாக விஜய் செயல்பட்டாருன்னு சொன்னால் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவான ஓப்பனாக சொல்லுங்க. சிறுபான்மை முஸ்லீம்களுக்கு எதிராக ஆதரவான நிலை இல்லை. ஏன்னா முஸ்லீம்கள் போய் சொல்லியிருக்கலாம், கூட போகும்போது இவங்களும் தான் இருக்காங்களா, தாவேக்காக்கு ஆதரவாக ஜால்ரா போகிறதுக்கு சில கோஷ்டிங்க இருக்காங்கல்ல. நான் என்ன சொல்கிறேன், ஒரு சமூகத்தை பொதுதளத்தை தீவிரவாதியாக பயங்கரவாதியாக சித்தரித்த ஒரு நபர், அவர் முதல்வராக உட்காந்துருக்காருன்றதுக்கு அவர்கிட்ட போய் நீங்கள் குண்டி கழுவி பொழைக்கலான்னு பார்க்குறீங்கன்னு சொன்னால் இதை விட நீங்கள் நட்டுக்கிட்டு சாகலாம். இஸ்லாமிய ஒரு படத்துல அவர் ஒரு படம் சொல்லாதீங்க, படம் தவிர்த்து அவர் நிஜ வாழ்க்கையில என்ன மக்கள் நான் சொல்றேன், படம் செஞ்சிருக்காரு. நீங்க சொல்றீங்க படம்ன்றீங்க, அந்த படத்தினால தானே முதல்வர் ஆனாரு. வேற என்ன போராட்டங்கள் பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டுக்கு விஜய்? படம் தானே அவர் முதல்வர் ஆகியிருக்கு. நீங்க இவ்வளவு என்ன சொல்றீங்கன்னா, அவர் எந்த நல்லது செஞ்சாலும், அவர் எந்த ஒரு இப்ப பட்ஜெட்ல நீங்க என்ன சொன்னீங்கன்னா, ஒன்னுத்துக்கும் உதவாத பட்ஜெட், எதுவுமே அதுல மக்கள் நன்மை இல்லைன்னு சொன்னீங்க. சரி, பட்ஜெட்ல ஓகே நீங்க சொல்றீங்கன்னா, இப்ப நீட்டுக்கு எதிராக தீர்மானம் ஏற்றிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுல எந்த ஒரு அரசியல் நிகழ்ச்சி, ஒரு விழா நடந்தாலும் முதல்ல தமிழ் தாய் வாழ்த்தான் பாடணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் ஏற்றிருக்காங்க. அப்புறம் இந்த தொகுதி மறுவரையறை இருக்குங்களா, இந்த டிமினிஸ்ட்ரேஷன் நினைக்கிறேன், அதுக்கு தீர்மானம். இதெல்லாம் விஜய் புதுசா குத்து விளக்கு வச்சு துவக்கி வைக்கிறாரா?
கடந்த காலங்களில் நடந்த சட்டமன்ற மரபுகள் தானே இப்போ நடந்துட்டு வருது. இல்ல தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடுறதா இருக்கட்டும், அல்லது இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் கடந்து ஒவ்வொரு அது அதிமுக ஆட்சி, திமுக ஆட்சி, எல்லா ஆட்சியும் நடந்துட்டு இல்ல வரக்கூடிய அவர் ஒரு வந்து ரொட்டீன் தானே. எதுவுமே பண்ணலனா ஏன் பண்ணலன்னு கேக்குறீங்க. என்ன சரி ஒரு சொல்றீங்க? தீர்மானம் மக்களுக்காக ஒரு தீர்மானம் எடுத்துட்டு வராரு. ஏன் நீட்டுக்கு பண்ணாலும் நானே அதை சொல்றேன், ஏன் பண்றாருன்னு நீட்டுக்கு கேக்குறீங்க. எதிராக திமுக சட்டமன்ற தீர்மானம் கொண்டு வரலையா? கொண்டு வந்த அப்போ இதெல்லாமே ஆனால் விஜய் தான் கொண்டு வர. இதுதான் தப்புன்றேன் நான். விஜய் தான் கொண்டு வர. விஜய் தான் செய்ய. விஜய் தான் வந்துட்டு இல்ல விஜய் அவர்கள் தான் முதல் தீர்மானம் எடுத்து வந்தாரு நம்ம சொல்லல. இப்போ டெல்லியில நீட்டுக்கு எதிராக போராட்டம் நடந்துச்சு. அப்ப நம்ம என்ன சொன்னோம்? விஜய் அறிக்கை விடல. இல்ல நானே சொல்றேன், விஜய் டெல்லியில விஜய்க்கு எதிராக போராட்டம், நீட்டுக்கு எதிராக போராட்டம், நீட்டுக்கு நீட்டுக்கு எதிரான போராட்டம் இல்லை, ஃபேர் நைட். நீட்டுக்கு எதிரான போராட்டம் இல்லை. அதை நீட் வினாத்தாள் கசிவுக்கு நீட்டு எதிரான ஒழுங்கா போராட்டம். நடக்கணும். அது நீட்டுக்கு எதிரான போராட்டம் எல்லாருமே கட்டமைக்கிறாங்க. அது நீட்டுக்கு எதிரான போராட்டம் இல்லை. நீட்டு கூடாதுன்னு சொல்லி அந்த மாணவர்கள் என்னைக்குமே போராட்டம். நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த மாணவர்களுடைய கோரிக்கையை நீட்டு அந்த கசிவுக்கு காரணமான அந்த அமைச்சரை, மத்திய அமைச்சரை நீக்கணும். அதுதான் போராட்டம் அவங்களுக்கு. புரியுதுங்களா? அந்த போராட்டத்துக்கு ஆதரவா தவேகா சார்பாகவோ அல்ல விஜய் சார்பாகவோ ஒரு அறிக்கை விட்டாங்களா? சைலண்ட் மூட்ல தானே இருந்தாரு. திரு ராகுல் காந்தியை கைது பண்ணும்போது ஒரு அறிக்கை விட்டார் அவரு முதல்வர் அவர்கள். என்ன? ராகுல் காந்தியை கைது பண்ணாங்கல்ல அங்க, அதுக்காக அறிக்கை விட்டாரு. அது ஃபார்மாலிட்டி, கூட்டணி கட்சி. சரி இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா அறிக்கை விடல, அதனால நீங்க என்ன சொல்றீங்க, அவங்க வந்து மத்திய அரசு பார்த்து பயப்படுறாங்கன்னு ஏதோ ஒன்று சொல்றீங்க. அந்த நீட்டுக்கு எதிராகவே ஒரு சட்டத்தை இது பண்ணி இன்னைக்கு வந்து தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இதை ஏன் நீங்க நல்லதை ஒரு பிளஸ்ஸா அதாங்க அவங்க நிறைவேற்றலைன்னா எதிர்கட்சிகள் பிஎம்பிஎன் பிடிப்பாங்க. ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டது தானே அது சட்டமன்றத்தில் திமுக பீரியட்ல பண்ணது. இப்போ அவங்க பண்ணியிருக்காங்க. இவங்க பண்ணலைன்னா பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு யாருமே செய்யாது ஒரு செஞ்சிட்டாரு சொல்ல முடியாது. நான் உண்மையிலே சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்கன்னா, ராஜீவ் கொலை வழக்கில் 7 பேர் வந்து விடுதலை செய்யணும்னு சொல்லி சட்டமன்றத்தில் ஜெயலலிதா தீர்மானம் நிறைவேற்றி பார்த்தீங்களா? அதுதான் ஒரு ஆண்மை உள்ள தீர்மானம். இதெல்லாம் வந்து போகிற போக்கில் அடிச்சு விட்டு போகிற தீர்மானங்க. நான் உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு ஜெயலலிதா ஆதரவு நம்ம ஓட்டு போட்டதில்லை, அதிமுக ஆதரவு சொல்லி ஓட்டு போட்டதில்லை, அது வேற விஷயம். ஆனாலும் அந்த பெண்ணு வந்து ஆண்மையோடு நான் செய்வேன்டா, நான் புரியுதுங்களா, செஞ்சுதான் இல்லையா? கண்டிப்பாக அதுதான் தேவைன்றேன். நீங்கள் அதை விட்டுட்டு நீட்டுக்கு போன வாட்டி திமுக பண்ணாங்க, இந்த வாட்டி நம்ம பண்ணுவோம், இது ஏதோ ஒரு ஜெரஸ் காப்பி மாரி அவங்க பண்ணாங்க நம்மளும் பண்ணுறோம், அதுதான் நடக்குது. ஒரு மாற்றம் என்ன? ஏதாவது மாற்றம்னா மாற்றம் சொல்லுங்க. இப்போ என்னடான்னா நீங்க வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா எது பண்ணாலும் ஏத்துக்க மாட்டோம். இல்ல எஃப்சிஆர்ஏ கொண்டு வந்ததுனால சிறுபான்மை அப்படின்னு. இதுல என்ன சிறுபான்மை நோட்டுது? இதுல முஸ்லீம்களுக்கு என்ன நன்மை இருக்குன்ற? எந்த முஸ்லீம்களுக்கு வெளிநாட்டுல இருந்து பில்லியன் ட்ரில்லியன் கணக்கில் காசு வருதுன்ற? 10 பைசா வர்றதில்லை. இங்கேருந்து வேலை செய்யக்கூடிய நபர்கள் ஒரு சிலர் ஏதோ அவங்களால முடிஞ்சு வேலை செஞ்சுட்டு ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிச்சா 1000 500 ஏதோ கொடுக்குறாங்க. இங்கே இருக்கிற அமைப்புகளுக்கோ இங்கே இருக்கக்கூடிய சோசியல் ஆக்டிவிட்டீஸுக்கோ பெரிய அளவுக்கு ஃபண்டெல்லாம் வந்து முஸ்லீம்களுக்கு வரதே இல்லை. திரு வன்னியரசு அமைச்சராக இருக்கார், பார்த்துருப்பீங்க. சட்டமன்றத்தில் நேற்று நினைக்கிறேன் பேசிட்டு இருக்கும்போது அவருக்கு நேரம் வந்து முடிஞ்சிடுச்சு. முடிந்த பிறகு சபாநாயகர் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு நேரம் முடிஞ்சிச்சு, நம்ம அடுத்த ஆளுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் போது நீங்கள் வந்து மேதகு பிரபாகரன் மாதிரி இருக்கீங்க, கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு பிரபாகரன் அவர்கள் பேரை வந்து அவருக்கு யூஸ் பண்ணுறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நீங்களும் அந்த தமிழ் தேசிய அந்த பாதையில் இருக்கிறதுனால உங்ககிட்ட நான் கேள்வி கேட்குறேன். என்ன பண்ணுறது, அவரை வந்து அப்படியே வந்து பாராட்டி இதே வன்னியரசு அவர் அமைச்சராக இல்லாமல் அந்த விடுதலை விஷயத்தில் வேறு யாராவது அமைச்சராக உள்ளே போயிருந்தாங்கன்னா இந்நேரம் என்னென்ன பேச்சு பேசியிருப்பாப்பில் வன்னியரசு. இன்றைக்கி அவர் அமைச்சராகிட்டாருன்னு தேர்தலுக்கு முன்னாள் வரலையும் விஜயா அந்த திட்டிட்டு இருந்தாப்புல விவாதங்களில். ஏன் இந்த பொழப்புன்ற நான் எதுனா வேற எதுவும் தொழில் செஞ்சுட்டு போலாமே. இல்ல இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா இதுக்கு முன்னாடி திட்டினாங்க, அவங்க வந்து வேற சபாநாயகரும் பிரபாகரன் ஒண்ணா நான் கேட்கிறேன். இல்ல அதுதான் அந்த கேள்வி தான் உங்ககிட்ட வைக்கிறேன். இல்ல அதான் சொல்றேன், சபாநாயகரும் பிரபாகரன் அந்த நபர் வந்து தன்னுடைய இனத்துக்காக, தன் மொழிக்காக, தன் குடும்பத்தையே அர்ப்பணித்த ஒரு நபர். நாம வாழக்கூடிய இந்த சமகாலத்தில் அது போன்ற ஒரு அர்ப்பணிப்பு இருக்காது. தன்னுடைய பிள்ளைகள் ஏதாவது ஒரு நாட்டில் வந்து சொகுசாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க, பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் எங்கெங்கே இருப்பாங்க, இவங்க மட்டும் போராட்ட காலத்திலேருந்து போராட்டம் வந்து இறுதி வடிவம் வரும்போது, தோல்வி வரும்போது தப்பிச்சு ஓடி போய் எங்கன்னா ஒளிஞ்சிக்கக்கூடிய போராட்ட சூழலில் தன் மனைவி, தன் பிள்ளைகள். அப்போ அவரை கூப்பிட்டு வந்து இந்த நாதாரி விஜய்க்கு ஜாலரா போடுற சபாநாயகரை கூட ஒப்பிட்டு பேசுகிறீங்கன்னு சொன்னால் எவ்வளோ அயோக்கியத்தனம் இதெல்லாம் சொல்லுங்கள்.
இல்ல எதனால அப்படி பேசியிருப்பாரு? வேற என்ன, அதான் அவரும் அந்த எலும்பு துண்டு தான். அவங்க கட்சியும் பாத்தீங்கன்னா திரு பிரபாகரன் அவர்களே நேசிக்கக்கூடிய ஒரு கட்சி. அவங்கள வந்து தமிழ் தேசியத்தை ஆதரிக்குங்கிற மாதிரி ஒரு வகையில சொல்லிட்டு வராங்க. எல்லாம் ஏங்க இவங்க எல்லாமே பிரபாகரன்றாங்கல்ல. பிரபாகரன் என்ன விடுதலைகளுக்கு இந்த பெட்ரோல் டீசல் அமைச்சு காசு சம்பாதிச்சுட்டு இந்த கோஷ்டி பேசினா எங்கேயோ போவோம், தேவையில்லைன்னு விடுறேன் நான். எல்லாம் தெரியும். வன்னியரசு பற்றி இப்போ இருக்கிற இளைஞர்கள் கூட புதுசாக தெரியலாம். நமக்கெல்லாம் பழைய கதை தெரியும். அவர் ஏதோ பெரிய தியாகி, ஜெயிலு அப்படி இப்படின்னு. அவர் எதுக்கு ஜெயிலுக்கு போனார்? பெட்ரோல் கடத்தினதுக்காக ஜெயிலுக்கு போனார். இதெல்லாம் நம்ம பேசணுமா? சும்மா கிடங்க. திரு நிதியமைச்சர் மரியம் மிஸ்ரன் வந்து பட்ஜெட் வாசிக்கும் போது அவர் பேசும்போது தமிழ் வந்து பார்த்துருப்பீங்க, ஆங்கிலம் அவெல்லாம் ஆணவத்தோடு பேசுறான். இல்ல அந்த அது ஒரு இன்னைக்கு அவருக்கு நேற்று பேசுனதுக்கு இன்னைக்கு வந்து வித்தியாசம் தெரியுது. பேசுனதுக்காக மதிமுக எம்எல்ஏ வந்து சொல்றாருன்னா, நீங்க வந்து தமிழ் ஆங்கிலத்தை கலந்து பேசுறீங்க, பட்ஜெட் வாசிக்கும் போது கொஞ்சம் தமிழ்லயே பேச முயற்சி பண்ணுங்க. அவர் வந்து தப்பா சொல்லல, நீங்க முயற்சி பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, எனக்கு இப்படிதான் பேச வரும், என்னோட கிறிஸ்துவம் தான் எனக்கு இதை பண்ணி கொடுத்தது, தமிழ் படிச்சா ஒன்றும் வராது அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை வந்து வைக்காம மைக்கை கொஞ்சம் கோவமா தள்ளிடுறாரு. இதுக்கு நிறைய இடத்துல விமர்சனம் எழுது. இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, அன்னைக்கு நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன், நான் இனிமேல் கத்துக்கிறேன் அப்படிங்கிற சொல்றாரு. ஒரே நாள் இந்த மாற்றம் எப்படி வந்துச்சுன்னு பாக்குறீங்க? இல்லை, அதான் எதிர்ப்புகள் இருக்கு சோசியல் மீடியாவில். நான் என்ன சொல்றேன், ஆணவ பேச்சு இல்லையா, எனக்கு இப்படிதான் வரும் அப்படின்னா நீ என்ன மாட வைக்கிறேன், நான் அப்படிதான் பேசுவேன்றது. நீ ஒரு நிதி அமைச்சராக இருக்க, அப்போ வந்து இப்படி இப்படி நீங்கள் சொல்கிறீங்க. இது தமிழ், அது சபாநாயகர் சொல்கிறாரு, தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிஞ்சுதான். எந்த மக்களுக்கு புரிஞ்சுது? இங்கேருந்து கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு தமிழை அதை வாங்கி இப்போ பார்த்தேன்னா இவன் என்னடா பேசுகிறான்னு புரியுமா சொல்லுங்கள். தமிழாக பேசினாப்புல சொல்லுங்கள். இப்போ கனடாலேயோ இல்லை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களும், ஏன் இலங்கை தமிழர்களும் எடுத்துங்க, தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டு எல்லா விஷயத்தையும் கண்காணிக்கிறாங்க. அவங்க பார்த்தா என்ன சொல்லுவாங்க, கேவலமாக இருக்குல்ல, தமிழ்நாட்டில் தமிழ் பேசுறதுக்கு ஒரு ஆள் இல்லையா நிதி அமைச்சர் ஆக்கிறதுக்குன்னு சொல்லி கேவலப்படுத்துவாங்களா இல்லையா? நேற்று ஒரு பொண்ணு பேசுகிற சபாநாயகர், இது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மன்மத வணக்கம் என்றா, என்ன மன்மத வணக்கம், என்ன மன்மத சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை மன்மத வணக்கம் என்ன? இதெல்லாம் வந்து பேசும்போது சாதாரண ஒரு சட்டமன்றத்தை எப்படி ஒரு பெரிய ஒட்டுமொத்தமா சட்டமன்றத்தை வந்து கேலி குத்தாக்குறாங்க. அந்த சட்டமன்ற மரபுகளை நாசமாக்குது தாவேக அரசு. அதான் சொல்றேன், இதை வந்து விடுதலை சிறுத்தையோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ காங்கிரஸோ வேற யாரும் தாவேகாவுக்கு ஆதரிக்கக்கூடிய கட்சிகள் கண்டிக்கிறதே இல்லை, அப்படியே கடந்து போறாங்க. இது வந்து ஒரு பெரிய ஆபத்து. திரு வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள்கிட்ட வந்து ரிப்போர்ட்டர்லாம் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது பாஜக வந்து திமுக கூட்டணி வைக்க போதான்னு கேட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்லை நண்பனும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த கருத்து எதன் மையப்பா வச்சு அவங்க சொல்றாங்க? நான் என்ன சொல்றேன், திமுக வந்து பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டாங்கன்றது என்ன நிச்சயம்? வைக்க கூட வாய்ப்பு இருக்கு. இல்ல நேர் எதிர்கட்சி தானே அவங்க. கடந்த காலங்களில் வச்சிருக்கா இல்லையா? பாபர் மசூதி இடிச்ச பிறகு பாஜக கூட அகில இந்திய அளவில் ஒரு மாநில கட்சி கூட்டணி வச்சு திமுக மட்டும் தான் முதல் கட்சி, வேற எந்த கட்சி வச்சு? இல்ல நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்றீங்க. ஆனா அதற்கு பிறகு நானே சொல்றேன், பாபர் மசூதி இடிச்ச பிறகு வச்சதுங்க. இடிக்கிறதுக்கு முன்னாடியாச்சும் அவங்க வந்து வாஜ்பாய் நல்ல ஒரு குட் மேன் இஸ் ஸ்ட்ராங் பார்ட்டி அப்படி இப்படின்னு டைலாக் விட்டு போகலாம். பாபர் மசூதி இடிச்ச பிறகு தானே திமுக போய் கூட்டணி வச்சுது. திமுக வந்து வைக்காது இப்படின்னு எல்லாம் சொல்லாதீங்க. இப்போ அவங்களுக்கு வந்து அவங்களுடைய கட்சி நலன், அவங்களுடைய நலன் தான் பார்ப்பாங்க. சமுதாயம், மயிறு, மட்டை, பாசிசம், புண்ணாக்கு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தேர்தலுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். அதெல்லாம் இல்ல அவங்க என்ன சொல்ல, அவங்க சொல்றதை பத்தி நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் கேட்டது. ஒருவேளை இப்ப இந்த டிமாலிசேஷன், இந்த தொகுதி மறுவேல் சட்டம்லாம் வரும்போது இவங்ககிட்ட ஒரு கிட்டத்தட்ட 20 எம்பிகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வாக்குகள் அப்படியே அந்த சைடு மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பாக்குறீங்களா? இருக்காதுன்னு சொல்ல முடியாது, இருக்கும் செய்யும். எப்படி வேணா இருக்கலாம். நம்ம அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் திமுக வந்துங்க போவாதுங்க அப்படின்னு அடிச்செல்லாம் சொல்ல முடியாது. ஆனா நேர் எதிர்த்து கொள்கையில இருக்காங்க அவங்க. ஆனா நீங்க வந்து கொள்கைன்றது அந்த நேரத்துலங்க காங்கிரஸ் கூட சேர்ந்து இருக்காங்க, இந்தியா கூட்டணியில இருந்தாங்க, நேர் எதிர்கொள்கை. இனி இந்தியா கூட்டணி இருந்து விலகி வந்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு கூட்டணி அகில இந்திய அளவுக்கு தேவை, போவாங்க. நீங்க திராவிடத்துக்கு எதிராக வந்து தமிழ் தேசியம் அமையணும்னு சொல்லிட்டு நீங்க நாம் தமிழ் கட்சி, நிறைய தமிழ் தேசிய கட்சிகளை இணைஞ்சு பயணிச்சிருக்கீங்க. சில நாட்களுக்கு முன்னாடி காவிரி நீருக்கு எதிராக வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திருந்தீங்க. அதில் அனைத்து தமிழ் கட்சியிலேருந்து தலைவர்களாக வந்து ஒரு ஆர்ப்பாட்டமும் நடத்திருந்தீங்க. அதோட சில நீங்கள் பேசும்போது சொன்னீங்கன்னா, ஒரு வேல்முருகன் அவர்கள் பேசும்போது ஒரு 3 தேர்தலில் நம்ம வந்து ஒன்றா இணைஞ்சு நிற்கணும், யார் பெரிய யார் சின்னவெல்லாம் கடந்து ஒன்றா நிற்கணும் அப்படின்னு மாதிரி சொன்னார். வருகின்ற இப்படியே இடைத்தேர்தல் வரதான் போகுது. இடைத்தேர்தல் இல்லை அடுத்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் இல்லை 2035 தேர்தலில் தமிழ் தேசிய தலைமையில் ஒரு கூட்டணி அமையுங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாமா? இல்லை, நான் வந்து சீமான் தலைமையில் அமையணும்னு எதிர்பார்க்குறேன்.
அப்ப இதுக்கு முட்டுக்கட்டை போடுறது யாருன்னு பாக்குறீங்க? ஏன்னா இப்ப மத்த கட்சிகளை பாத்தீங்கன்னா ஒரு கூட்டணி, இப்போ திராவிடன் பாத்தீங்கன்னா 20 கட்சி, ஏடிஎம்கேனா அது ஒரு 10 கட்சி கூட்டணி அமைஞ்சது. ஆனா இந்த தமிழ் தேசியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டணி அமையறதுக்கான ஒரு சிக்கல் இருக்கு. அது யார் ஏற்படுத்துறான்னு பாக்குறீங்க? இல்ல அண்ணன் சீமான் இதுவரையிலும் வந்து அவருடைய எண்ணம் எப்படின்னா, நான் யார் கூட சேரவும் மாட்டேன், சேர்க்கவும் மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தார். அதனால தான் மற்ற அமைப்புகள் போவதற்கு கொஞ்சம் தயங்கி ஒதுங்கிடுறாங்க, நான் உட்படன்னு வைங்களேன். இப்ப அண்ணன் வந்து அதுக்கு தயாருன்னும் போது நிச்சயமா வந்து அந்த அவர் வந்து என்ன சொன்னா, அவங்களோட அந்த கொள்கை கோட்பாடை ஏத்துக்கிட்டு வர கட்சியோட கூட்டணி வைப்புன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்காருல்ல. இல்ல அது ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ் இவங்களை தவிர்த்து இல்ல அவங்களை தவிர்த்துட்டு கூட மற்ற இது வைக்கணுன்ற எண்ணம் இல்லை அவருக்கு இதுக்கு முன்னாடி. இப்பவே இருக்கலாம்னு நான் தோணுது. ஆனா இருக்கணும்னு தான் என்னுடைய வலியுறுத்துறோம். அவருடைய தலைமையில், சீமான் தலைமையில் தமிழ் தேசிய, அதாவது அன்புமணி ராமதாஸ், டாக்டர் கிருஷ்ணசாமி, வேல்முருகன், தனியரசு, இன்னும் பிற சக்திகள் ஒன்றிணைஞ்சு தமிழ் தேசிய கூட்டமைப்பா ஒண்ணு உருவாக்குறது இன்னைக்கு காலத்தின் கட்டாயமா தெரியுது எனக்கு. ஆனா எந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் இருக்குல்ல, இதுக்குள்ள நான் இது அமைஞ்சிடும் ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இடைத்தேர்தலுக்குள்ள கண்டிப்பா எதிர்பார்க்கலாமா? இல்லைன்னா இது கொஞ்சம் காலங்கள் எடுக்கும். எனக்கு கனவெல்லாம் காண தெரியாது. மேபி அது அமையணும்னு சொல்லிட்டு தான் வேலுமுருகன் தோழருக்கும் நானும் வேல்முருகன் தோழரும், என் அண்ணன் நான் சீமான்கிட்டே நிறைய தடவை இதை பற்றி பேசியிருக்கேன். நிறைய பேசிட்டு தான் இருக்கேன், நானும் தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன். பார்க்கலாம். ஆனா வாய்ப்புகள் இருக்கு. அடிக்கடிக்கு அம்மியும் நகரன்னு சொல்லுவாங்க. ஆனா வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் சொல்றேன். கண்டிப்பா இருக்கு. எதுவுமே நடக்க வாய்ப்புகள் இருக்கு. அதான் தேனி மாவட்டம் மேகமலை, அந்த மேகமலை வருஷநாடு அதை சுட்டு விட்டு ஒரு 5000 ஏக்கருக்கு மேலே வந்து அந்த மக்கள் வந்து சுமாராக ஒரு 20 கிராமங்களாக வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது ஒரு 5 தலைமுறையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நேற்று போய் வாழலை. ஆனால் யாரோ ஒரு பொதுநல வழக்கு வந்து போட்டிருக்காங்க இதில். அந்த பொதுநல வழக்கில் வந்து உடனே அந்த இடத்த அப்புறப்படுத்தி அது வந்து வனத்துறையிடம் ஒப்படைக்கணும் அப்படின்ற மாதிரி உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. ஒரு கால் மாநில அரசு இதுக்கு சரியில்லைன்னு சொன்னால் மத்திய படைகளை வச்சாச்சும் இதை அகற்றணும் அப்படின்னு. நான் என்ன கேட்குறேன், இந்த நீதிபதிகளுக்கு மக்களை விட மரஞ்செடிகள் மீது அவ்வளோ பாசம் அப்படின்னு சொன்னால், இதே உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கோயம்புத்தூரில் வந்து இஷா யோகா மையத்தை வந்து காடுகளை அழித்து அவ்வளோ பெரியமாக கட்டி வச்சிருக்கா, அதை அகற்ற சொல்லி உத்தரவு போடுறதுக்கு உங்களுக்கு ஆண்மை இருக்கா இந்த நீதிபதிக்கு? சொல்லுங்கள் சார். அப்போ எதனால இந்த மக்கள், இது அப்பாவி மக்கள், எதிர்த்தரப்பு ஒன்றும் இல்லை. யாரோ ஒருத்தர் பொதுநல வழக்குன்னு ஒரு நாடாரி போட்டான்னு சொன்னால் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எதிர்த்தரப்பு தமிழக அரசு சார்பாகவும் வாதாடி இருக்காங்க. இல்லை, தமிழக அரசு சார்பாக இதுவரையிலும் போகல, மேல்முறையீடு போட்டு நான் என்ன சொல்றேன், இது போட்டு இது மக்களுடைய வாழ்வாதாரம், இது சாதாரணமானது இல்லைங்க. சுமாராக வந்து 100-150 கிராமங்கள், ஒரு 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 1,00,000 மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த இடங்களை அவங்கள அப்புறப்படுத்துன்றது எப்படியாவது காலங்காலமாக 1-2 இல்லை, காலங்காலமாக தலைமுறை அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்து நானே அசந்துட்டு போட்டேன். நான் இது என்னடா இது மக்கள், ஒரு லட்சக்கணக்கான மக்கள் நிற்கிறாங்க. சும்மா ஒரு கூத்தாடி வந்து ஒரு நடிகர் போனாலும் அத்தனை ஊடகங்கள் கேமரா தூக்கிட்டு ஓடுறீங்க, அவ பேல்றா மோல்றான்ட்டு. அவ்வளோ மக்கள் கூடியிருக்காங்க. எந்த ஊடகத்தையும் ஒரு தலைப்பு செய்தி ஆக்குறாங்களா? ஏன் ஆக்குங்க? சரி, உச்சநீதிமன்ற உத்தரவு உடனே அமல்படுத்தணும்னு துடிக்கிறாங்களே இவங்க அரசு. நான் கேட்குறேன், இதேமாரி தான் வந்து சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் வந்து 58 ஏக்கர் வந்து நீர்பிடிப்பு பகுதின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. ஏன் அதை போய் அகற்றலை இன்ன வரையிலும்? ஏன் சார் அகற்றலை? அப்போ இன்னைக்கு ஆண்டிக்கு ஒரு சட்டம், அரசனுக்கு ஒரு சட்டம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காவல்துறையாக இருக்கட்டும், இராணுவமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கார்பரேட்டுகளுக்கு தான் ஆதரவாக நிற்பாங்க, அப்பாவி மக்களுக்கு ஆதரவாக நிற்க மாட்டாங்க. இஷா யோகா மையத்துக்கு போக சொல்லுங்க, தீர்ப்பு அது போன்ற கொடுக்க சொல்லுங்கன்றேன். இப்போ நான் போய் ஒரு மனு போட்டேன்னா அந்த மனுவை அக்செப்ட் பண்ணுவேன் நான் உயர்நீதிமன்றத்தில், பார்த்தோன்னே ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவோம். சொல்லுங்க. அப்போ இது போன்ற ஒரு கொடூரம் இல்லையா? எவ்வளவு மக்கள், கொஞ்சம் நஞ்சமான மக்கள், அவன் 5 தலைமுறையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஓட்டு அங்கே தான் அவனுக்கு, வரி கட்டியிருக்கான், வீட்டு வரி, அவனுடைய வாழ்வாதாரம். அவன் காலையில் இருந்து அவன் போய் மலையில் அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பொழப்பு பார்க்குறது அதுதான். அப்போ அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் அப்புறப்படுத்தி வனத்திரிடம் ஒப்படைங்க, அது புலிகள் காப்பகம். ஏண்டா மனுஷனோட புலி பெருசா உனக்கு புலித்தி? அப்படிதானே தோணுது. மனுஷனோட புலிகள் பெருசா? அதை தான் கண்டித்து சீமானும் கடுமையான அறிக்கை கொடுத்துருக்காரு.
நிச்சயம் நாம் தமிழர் கட்சி அதை பற்றி பெரிய போராட்டம். ஏன்னா மற்ற கட்சிகள் எடுக்கின்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. தமிழ்நாட்டில் வந்து நாம் தமிழர் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, இப்போ இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு எடுத்து பெரிய இஷ்யூவாக்கினா தான் உண்டு. இப்போ காவேரி பிரச்சனை கூட பெரிய அரசியல் கட்சிகள் யாரும் இறங்கல, இந்த கூட்டமைப்பு தானே இறங்கி இருக்கு. ஏன்னு சொன்னால் இவங்கெல்லாம் வந்து வேண்டாம் போராட்டம் கிராட்டம் இன்னும் முடிச்சுட்டாங்க. இப்போ இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இப்போ இது மேகமலைங்கிறது ஒன் ஆஃப் த பார்ட். ஆனால் நம்ம சென்னையிலேயே, நம்ம மற்ற ஊர்லேயோ சென்னையிலேயே வந்து நிறைய இடத்துல வந்து ஆக்கிரமிப்புன்னு சொல்லிட்டு இதற்கு முன்னாடி திமுக ஆட்சியிலேயே பண்ணியிருக்காங்க. ஆனால் நாங்கள் வந்து அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு பட்டா அப்படியே வழங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க, வீடை காலி பண்ணுறாங்க, வீடை இடிக்கிறாங்க, அழுகுறாங்க, பதறாங்க. இது எதனால் இப்படி நடக்குது? ஒருவேளை அரசின் கவனத்துக்கு இது போகலையோ? எல்லாமே கார்பரேட்டுக்கு ஆதரவான அரசுகள் தாங்க. நான் தான் சொன்னேன் இல்லை, இதே அனகாபுத்தூரில் வந்து காகிதம் இல்லத் நகரையும் பக்கத்தில் இருக்கிற நகரையும் இடித்தாங்க. அது பக்கத்துலேயும் அது ஆற்றுக்கு ஒட்டின மாதிரி இருக்க காசா கரண்ட் ஏன் அவங்க புல்டோசர் அங்கே போகல? இப்போ கார்பரேட்டுக்கு ஆதரவான அரசுகள் இருக்குது. காசா கிரவுண்டே ஏன் இடிக்கலை கேட்டால் அது பட்டா இடமா? எப்படி சார்? ஒரு ஆற்றுக்கு 2 கிலோமீட்டர் தூரமாக இருக்கக்கூடிய மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி புறம்போக்கிடம், அதே அந்த ஆற்றுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய இடம் பட்டா இடம், இது புறம்போக்கிடம். ஆனால் தாம்பரம் நகராட்சி வந்து கரண்ட் டேட்டில் வரையிலும் வந்து எல்லாருக்கும் வந்து வீட்டு வரி வாங்குது. ஆனால் இதை இடிக்கிறான், அதை இடிக்கல. இதை இடிச்சானா யார் கேட்கறது? மக்கள் தான். ஆனால் இது உத்தரவு பார்த்தீங்கன்னா ஒன்று உயர்நீதிமன்றம் போடுது, இல்லைன்னா உச்சநீதிமன்றம் போடுது. இதுக்கு அரசு எப்படி பொறுப்பு இருக்கும்? இல்லை, உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் அதான் நீதிபதிகள் எல்லாமே யாரு? அரசியல்வாதிகள் மூலியமாக நியமிக்கப்பட்டவர்கள் தானே. அது வந்து நம்ம ஆடிட்டு குருசாமி மாரி பேசுறதுக்கு நம்ம தயாரா இல்லை. இப்போ அவங்க தானே. அப்படி இருக்கும்போது கார்பரேட்டுகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் அவங்க தீர்ப்புகளாக வழங்குறாங்க. இந்த மேகமலை விவகாரத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு இந்த சப்கோர்ட்டோ இல்லைனா வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அந்த மாதிரி கோர்ட்டு உத்தரவு போடல, உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் தான் போட்டிருக்கு. அது எது தமிழக அரசால அதை எதிர்த்து எந்த நடவடிக்கை எடுக்க முடியும்னு பாக்குறீங்க? நீங்க ஒரே ஒரு விஷயம் பாத்தீங்க, நீதிமன்றங்களே தீர்ப்புகள் வழங்குறதுக்கு முன்னாடி அரசு தரப்பு வாதங்களை கேட்பாங்க. ஏன் கேட்பாங்கன்னு சொன்னால், நம்ம ஏதாவது ஒரு தீர்ப்பு சொல்லிட்டு அது மக்களுக்கு விரோதமாயிட்டு அது ஏதோ கலவரத்தில் போய் முடியக்கூடாதுன்றது அந்த பிபி என்கின்ற அரசு தரப்பு எதிர்ப்புகளை பார்ப்பாங்க. அப்போ உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு, ஒரு வழக்கு வருதுன்னு சொன்னால் அவங்க கண்ணை மூடிக்கிட்டு பல லட்சங்கள் மக்கள் வாழக்கூடிய இடங்களை வந்து அப்புறப்படுத்தி மக்கள் எல்லாம் துரத்தி விடுங்கன்னு சொன்னால் அது வந்து புலிகள் காப்பகம், அது வனத்துறையிடம் ஒப்படைங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் நீதிபதிகளான்றது எனக்கு சந்தேகமாக இருக்கு. இல்லை, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அரசு தரப்பு அந்த வாதத்தை கேட்கலன்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த நேரத்தில் ஒருத்தர் ஜான் கெனடிங்கிறவர் தான் அந்த பொதுநல வழக்கை போட்டிருக்காரு. அரசு தரப்புலேருந்து வழக்கறிஞர் வாதாடி இருக்காங்க. இதை கேட்ட பிறகு தான் இந்த மாதிரி காலி பண்ணணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து போட்டிருக்காங்க. அதுதான் நான் சொல்கிறேங்க, நீதிபதிகள் வந்து அரசு தரப்பு எதிர்ப்புகளோ, அரசு தரப்புல இன்னைக்கு என்னென்னா கடுமையான எதிர்ப்பெல்லாம் இல்லைங்க, சம்பிரதாய முறையான எதிர்ப்புங்க. காசை வாங்கி இந்த அரசு சொல்கிறீங்களா? இல்லை எல்லா அரசுமே அப்படி தான் இருக்குது. நம்ம வந்து தாவேக்கா பிடிக்கலன்றது தாவேக்கா அரசு மட்டும்தான் அப்படி இல்லை, கடந்த காலத்துலேயும் அதே போல் தான் நடந்துருக்கு. என்ன ஒவ்வொரு மலைவாழ் கிராமங்கள்லாம் அகற்றி இன்னைக்கு வந்து என்ன கனிம வள ஏன் இவ்வளோ பேசுகிறாங்களே நீதிபதிகள் எல்லாம், நீதி அரசுகள்லாம் கனிம வள கொள்ளைகள் நடக்குது, அதெல்லாம் தடுத்து நிறுத்த இவங்க எங்கேயாவது உத்தரவு போட்டிருக்காங்களா? இல்லை, இந்த கிரானைட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எத்தனை தமிழக அரசு இல்லை, இந்தியா முழுக்க இதை கிரானைட் எடுக்கிறேன்னு சொல்லி எத்தனை மலைகளை வந்து இடித்து அதெல்லாம் வன பாதுகாப்பு இதில் வராது. எல்லாமே இன்றைக்கி வந்து ஆண்டிக்கு ஒரு சட்டம், அரசனுக்கு ஒரு சட்டம். அதனால தான் இன்றைக்கி இளைஞர்கள் வந்து அங்கங்கே போராட்டத்தில் இறங்கிட்டாங்க. எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு போதையில், இந்த சினிமா போதை இது போன்ற விஷயத்தில் இளைஞர்களை வந்து தள்ளணும்னு சொல்லி தான் இந்தியாவுடைய திட்டமாக இருந்தது. இது அதை மீறி தான் இன்றைக்கி வந்து பாருங்கள், டெல்லியை தொடங்கி நேற்று ரஞ்சி சட்டமன்றத்துக்குள்ளே நுழையிறாங்க இளைஞர்கள். எதுக்காக? ஜார்க்கண்டில் எதுக்காக? இது போல் அநீதியமான விஷயங்கள் தானே காரணம். இல்லை, நீங்கள் இப்போ ஒரு போராட்டம் நடக்கிறது வந்து ஒரு சாதாரணம். ஆனால் ஒரு போராட்டம் நடந்த விடணுமே நாங்கள் வந்து நாடாளுமன்றத்தை முற்றுகையிடுவோம், சட்டமன்றத்தை முற்றுகையிடுவோம் சொல்லி வேற என்னங்க இந்த மாதிரி? அப்போ நீங்கள் ஒரு சட்டம், நானும் மக்களுக்காக சட்டமா, சட்டத்துக்காக மக்கள் அவங்க நீங்கள் சொல்லுங்க. மக்களுக்காக தான் சட்டம். அப்போ மக்கள் எதுவும் தெரியுங்கன்னா தூக்கி போடுற மயிருன்ற நான் அதையே நீங்கள் கொண்டு வருவேன்னு சொல்லி பிடிவாதம் பண்ணுறீங்க. அப்போ தானே மக்கள் களத்தில் இறங்குறான். நீட்டு வந்து சில மாநிலங்களுக்கு தேவைன்னா எந்த மாநிலத்துக்கு தேவையோ அந்த மாநிலம் எடுத்துக்கிட்டோம், இதை அமல்படுத்தாத மாநிலங்க விடுங்க. கல்வி என்பது அந்த மாநில உரிமை, அது அந்தந்த மாநிலத்துக்கு. ஏன்னா பல மலர்கள் ஒரு மாலை என ஆவதை போல தான் இந்தியான்றதே இருக்குது.
இந்தியாவில் ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே பண்பாடு இருக்கா? இல்ல, பல்வேறு முறைகள், பல்வேறு தேசிய இனங்கள் இருக்கு. பல மலர்கள் ஒரு மாலையாவது போலதான் இந்தியா இருக்கா இல்லையா? அப்படி இருக்கும்போது நீ ஒரு சட்டத்தை மத்திய அரசு நிறைவேற்றிட்டு இது நாடு முழுக்க நாங்க அமல்படுத்துவோம்னு சொல்லும் போதுதான் பிரச்சனை உருவாகுது. போராடுறோம் சும்மா போராடுறோம். இப்போ ஒரு நாட்டுக்குள் இப்போ நீங்க சொல்றீங்க பல்வேறு மொழிகள் பேசுறாங்க, பல்வேறு தேசம், அது உண்மைதான். ஆனா ஒரு நாடுன்னு வரும்போது ஒரு உத்தரவை மொத்தமா கடைபிடிச்சா தானே ஒரு நாடுங்கிற ஒரு மதிப்பு வெளியே இருந்து பாக்குறவங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்க 1969 ஒரு ஆக்ட் நேரு கொண்டு வந்தார், பெண்களுக்கு சொத்துல சம பங்குன்னு. அந்த சட்டம் இந்தியா முழுக்க அமல்படுத்தப்பட்டதா? பாருங்க, எடுத்து பாருங்க நீங்க அந்த சட்டத்தை. சொத்துல பெண்களுக்கும் பங்கு அதுக்கு முன்னாடி இல்லை. இஸ்லாமியர்கள் சொத்துல பெண்களுக்கு பங்கு கொடுப்பாங்க. ஆனால் பொதுவாக இந்திய அரசியல் சட்டத்தில் இஸ்லாமிய சொத்துல பெண்களுக்கு பங்கு இல்லை. இந்த சட்டத்தை 1969 நேரு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றினார். கடுமையான எதிர்ப்பு வந்தது. அப்படியே தூக்கி போட்டு எந்த மாநிலம் அமல்படுத்தமோ பண்ணிட்டோன்னாரு. 1989 தான் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் தான் பெண்களுக்கு சொத்துல பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு சட்டம் இயற்றப்பட்டது. இன்னைக்கு கூட 20க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் பெண்களுக்கு சொத்துல பங்குன்றது இல்லை, சட்டமா இல்லை. அதாவது அந்த நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நீ ஒரு சட்டத்தை எடுத்துட்டு வா, ஆனா அந்த மாநில அவங்க ஏத்துக்கிட்டா சொன்னா நான் என்ன சொல்றேன், ஏன் சொன்னா RSS பாஜக அந்த பெண்கள் சொத்துல பங்குன்றது அவங்க வர்ணாசிரமத்துக்கு எதிரானது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அவங்க ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இன்னைக்கு பெண்களுக்கு சொத்துல பங்கு இல்ல அப்படின்றீங்க. அப்ப நீ என்ன சொல்ற, அவங்களுக்கு ஏத்த மாதிரி நீ பண்ணிக்கிட்ட. அப்போ அதே மாதிரி நீட் போன்ற விஷயங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத மயிறு விட்டு போன்ற நான் இப்ப நீட்டுக்கு தமிழ்நாடு மற்ற மாநிலங்கள் நீ அமல்படுத்தினா பண்ணிக்கோ. எந்த மாநிலம் விரும்புதோ, நீட்டை விரும்புதோ ஏத்துக்கிட்டோம். நீட்டை விரும்பாத மாநிலம் விட்டு போட்டோம். இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா நீட்டை எதிர்க்கிற ஒரே ஒரு மாநிலம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாடு மட்டும் தான் நினைக்கிறேன். அப்ப இந்த ஒரு மாநிலத்துக்கு மட்டும் நீட் விலக்கு விட்டுட்டு மற்ற மாநிலம் எப்படி ஒரு சமமா இருக்கு? என்ன சமமா? எத்தனையோ விஷயத்துல அப்படி இருக்கு இல்லையா? இது மட்டும் என்ன சொல்லுங்க. ஏன்னா இப்ப வந்திருக்க கவர்மெண்ட்டும் நீட்டுக்கு எதிரான ஒரு தீர்மானம். அதுதாங்க, நீங்க டெல்லியில உட்காந்துட்டு நான் ஒண்ணு நிறைவேற்றுவேன், இதை அமல்படுத்துங்கன்னு சொல்வது அதுவே மக்கள் விரோத ஆட்சி. மன்னர் ஆட்சியில் காலங்களில் எப்படி நடந்தது? மக்களுக்கு விரோதமான சட்டங்களை ஏற்றிட்டு அதை நடைமுறைப்படுத்தணும், இல்லைன்னு சொன்னா தண்டிக்கப்படுவார்கள்னு. அதே போன்று மக்களாட்சி தேர்தலில் நின்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர்களும் உள்ளாட்சி அந்த அமைச்சர்களும் தான் இருக்காங்க. நீங்க இவங்களை அப்போ உங்களுக்கு எங்க அதிகமான ஓட்டு கிடைச்சு நீங்க ஜெயிச்சு இருக்கீங்களோ அந்த மக்களுக்கு ஆதரவான சட்டங்களை ஏன் நிறைவேற்றுறீங்க? அப்போ இந்திய பிரதமரா நீங்க சில மாநிலங்களுக்கான பிரதமரா? இந்த கரூர் கேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த கூட்ட நெரிசல் இருந்தவங்களுக்கு அரசு வேலை கொடுத்தாங்க. அது உயர்நீதிமன்றம் அதை கேன்சல் பண்ணிச்சு, நீங்க கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ தமிழக அரசு அதை அப்பீல் பண்ணி போயிருக்காங்க. அது 14 இந்த ஒரு நாள்ல வருது, விசாரிக்கிறாங்க. ஏற்கனவே வந்த அந்த இது உத்தரவு தான் வருமா, இல்ல தமிழக அரசுக்கு சாதனமா ஒரு உத்தரவு வருமா பாத்தீங்க? இல்ல, நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு பல குறைஞ்சது இந்தியா தமிழ்நாட்டில் மட்டும் 54 லட்சத்து எவ்வளோ சில பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. வேலைவாய்ப்பு இதில் பதிவு பண்ணியிருக்காங்க. இது புரியுதுங்களா? அந்த இளைஞர்களுக்கு எதிராக விஜய் அரசு நடந்துக்கிட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? அப்ப கொடுத்தது தவறுன்னு சொல்றீங்க. அரசு வேலை கொடுத்தது தவறு. உனக்காக செத்தாங்கன்னா உன் வீட்டில் வேலை கொடு. பெருமில்லாத சொன்னாங்கல்ல, பெருமில்லாத விஜயகாந்த் சொன்னாங்க, அவங்க உன் நிகழ்ச்சிக்கு செத்தாங்கன்னா உன் வீட்டுக்கு வேணா வேலை கொடு, உன் கம்பெனியில் வேணா வேலை கொடு. இல்லை, உச்சநீதிமன்றத்தில் எந்த மாதிரியான தீர்ப்பு வரும்னு பார்க்குறீங்க? அதுதான் இல்லை, உச்சநீதிமன்றத்தில் எப்படி வரும்னு சொல்ல முடியாது. அங்கே நீதிபதிகள் வாதம் பிரதிவாதம் அங்கே இருக்கக்கூடிய அதுதான் நடந்துட்டு இருக்கு. அங்கே முழுக்க செட்டப் ஜட்ஜ்மெண்ட்டு தான் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் இல்லாமல். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பில்லெல்லாம் பொதுநல வழக்கு நீங்கள் நான் யார் வேணால் போடலாம், உச்சநீதிமன்றம் ஏற்றுக்குவாங்க. குறைஞ்சபட்சம் உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய பார்வைக்கு போவோம். இன்றைக்கி நீங்கள் ஒரு பில்லு போட்டிங்கன்னு சொன்னால் உச்சநீதிமன்ற நீதிபதியுடைய பார்வைக்கே போகிறது இல்லை அஃபிஷியல். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய IAS ஆஃபீஸர் ஒரு டீம் இருக்குது, அவங்க என்ன பண்ணுறாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அவங்க கன்சிடர் பண்ணி இந்த பில்லை ஏற்றுக்குங்க, இந்த பில்லை விசாரணைக்கு கொண்டு வாங்கன்னு சொன்னதான் கொண்டு வராங்க. இப்போ வக்பு திருத்த சட்ட மசோதாக்கு நூற்றுக்கணக்கான பில் மனு பொதுநல வழக்கு போட்டாங்க, எதுவுமே அக்செப்ட் பண்ணலையே. நான் நினைக்கிற மாதிரி யார் 4 பேருடைய மனு மட்டும் நான் ஏற்றுக்குவேன், பெரிய பெரிய ஆளுங்களுடைய மனு மட்டும் ஏற்றுக்குவேன், மற்றதை ஏற்றுக்க மாட்டேன். சிஏக்கு எதிரான போராட்டத்துக்கு அப்படிதான். இப்போ இங்கே காக்ரோச் ஜனதா பார்ட்டி விஷயத்திலையும் நிறைய பேர் மனு போட்டாங்க, யாருமே அக்செப்ட் பண்ணுறது. அப்போது அங்கே ஒன்ஸ் அப்போ அந்த டைமில் அப்படி இல்லை, யார் பில்லு போட்டாலும் எல்லாத்தையும்
அவங்க வந்து கவுன்சில் ஆக்கிடுவாங்க. இல்ல ஒருவரோட கடைசி நம்பிக்கை வந்து நீதிமன்றம் தான் அப்படி அப்படின்னு நீதிமன்றமே சொல்லுவாங்க. நீங்க அப்படி இருக்கு. நீங்க என்னன்றீங்கன்னா அது வந்து இல்லங்கிற மாதிரி நீங்க இல்ல சொல்றீங்க. நீதிமன்றமே ஏங்க நான் என்ன சொல்றேன், என்னைக்கு வந்து பாபர் மசூதி தீர்ப்பை நான் வந்து ராத்திரி எனக்கு கனவுல ராமர் வந்தாரு, அவர் சொன்னாரு, அந்த அடிப்படையில் நான் தீர்ப்பு சொன்னேன்னு சந்திரா சூட்டி சொல்லும் போதே தீர்ப்பினுடைய நிலை என்னன்னு தெரியுதாங்க. சாட்சிகள் ஆதாரங்கள் அடிப்படையில் தான் ஒரு தீர்ப்பு சொல்லணும். எனக்கு கனவுல ராமர் வந்து சொன்னார், அதனால எனக்கு கடவுள் வழிகாட்டா நான் தீர்ப்பு சொன்னேன்னு சொன்னாரா இல்லையா அவரு? இல்ல அது வந்து அந்த அவர் ஒரு தலைமை நீதிபதியா இருந்தவர் தானே அவரு. இல்ல அந்த ஒரு வழக்குல உங்களுக்கு எதிராக ஒருத்தர் திருப்பி சொல்லிட்டாரு. அது வந்து எதிரா இல்ல, நான் என்ன சொல்றேன், எதிரா சொன்னதுக்காக நான் விமர்சனமே பண்ணல. நல்லா புரிஞ்சுங்க. அவர் சொன்னது ரிட்டையர்ட் ஆயிட்டு ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து சொல்றாரு, எனக்கு வந்து பாபர் மசூதி தீர்ப்பு சொல்லும்போது தான் எனக்கு ஒரே அதிர்ச்சி, என்ன பயம் ஆனது. எனக்கு இரவுல தூங்கிட்டு இருக்கும்போது கனவு வந்தது. அந்த கனவுல எனக்கு ராமரே வந்து சொன்ன மாரி ஆச்சு. உடனே போய் நான் தீர்ப்பு சொன்னேன்றாரு. இல்ல ஒருவர் அப்படி இருந்தா எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. என்னய்யா இது? ஒரு தலைமை நீதிபதி அவர் தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். அந்த 5 நீதிபதிகள அவர் தான் ஹெட்டு. உச்சநீதிமன்றத்துக்கு. அப்படிங்கும்போது இங்க தீர்ப்பு நீதி வந்து எங்க சமமா இருக்குன்றது நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும்? இவ்வளவு நேரம் கேட்ட கேள்விக்கு தெளிவான பதில் சொன்னீங்க. மீண்டும் இன்னொரு நேர்காணல்ல சந்திப்போம். நன்றி.